உங்களுக்கு அழுகை வந்துச்சு அப்படின்னா அழுதுருங்க. அழுகையில் தீராத வலி அப்படின்றது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. கேட்க இனிமையாக இருக்குது அப்படின்றதுக்காக பொய்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி கேட்குறதுக்கு கசப்பாக இருக்குது அப்படின்றதுக்காக உண்மைகளை என்றைக்குமே மாற்றிடவும் முடியாது. எதையுமே ஏற்றுக்கிட்டு கடந்து செல்வது தான் பார்த்திங்கன்னா மிக சிறந்தது. இந்த உலகத்தில் நல்லவங்களே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லவங்களா வாழ முயற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்குற ஒவ்வொருத்தங்களுமே பார்த்திங்கன்னா நல்லவங்களா மட்டும்தான் உங்களோட கண்ணுக்கு தெரிவாங்க. கொஞ்சம் கசப்பானது தான், ஆனால் அதுதான் உண்மை. எல்லா மனுஷங்களுமே ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா மனநோயாளி தான். சில பேர் பார்த்திங்கன்னா கிழிஞ்ச சட்டையோடு தெரிவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட மனசில் மற்றவங்க கிழிக்கிற அளவுக்கு இடத்த கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு மனசோட வாழ்கிறவங்க. நமக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தங்களோட திறமை பார்த்திங்கன்னா நம்மளை பாராட்ட வைக்கிது. நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோட திறமையை பார்த்து நம்ம என்றைக்குமே பொறாமைப்பட்டுட்டு தான் இருக்கோம். மனுஷங்களோட மனசு அப்படின்றது ஒரு வினோதமான படைப்பு தான். மற்றவங்க உங்களை நல்லவன் நினைக்கணும் அப்படின்றதுக்காக எந்த செயலையும் செஞ்சிடாதீங்க. அவங்க உங்களை எப்போவுமே கெட்டவனாகவே நினச்சிக்கிட்டோம். அவங்க கொடுக்குற நல்லவன் அப்படின்ற பெயரை காப்பாற்றி கொள்றதுக்கு நீங்கள் நிறையா உங்களோட லைஃப்பில் நடிக்கவும் இழக்கவும் செய்யணும். நீங்கள் எப்போவுமே நீங்களாக மட்டுமே இருங்க. ஒரு மனுஷன் மேலே இருக்கிற மரியாதை அப்படின்றது அவங்க மேலே மற்றவங்க வச்சுருக்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறது தான் நல்ல வாழ்க்கை. நிம்மதி வேணும் அப்படின்னு தேடி தேடி அலைகிறோமே தவிர யாருமே நம்மளோட ஆசைகளை கைவிடணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஆசைகளை நம்ம குறைச்சிக்கிட்டாலே பார்த்திங்கன்னா நிம்மதி அப்படின்றது நம்மளோட வசப்படும். சில நேரத்தில் வாழ்க்கை உங்களை கலங்கி நீங்கள் கதறி அழுகிற வரைக்கும் கொண்டு போய் ஒரு சில டயத்தில் விட்டுரும். ஆனால் அதுக்கெலாம் நீங்கள் எப்போவுமே கவலைப்படக்கூடாது. நீங்கள் கலங்கி போய் நிற்கிறதால மட்டும் உங்களோட வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில பக்குவங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு நினைங்க. பக்குவம் அப்படின்றது எதுவுமே இல்லை. கதறி அழுறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும்போதும் சிரிப்பை தேர்ந்தெடுப்பது தான் மிகச்சிறந்த பக்குவம். சில இடத்துல களையப்படாத மௌனம் இருக்குது பார்த்தீங்களா, அது பயனற்றது. சில இடத்துல கடைப்பிடிக்கப்படாத மௌனம் அப்படின்றது அர்த்தமற்றது. எங்கெல்லாம் நம்மளோட மௌனம் மற்றவங்கள காயப்படுத்தும் அப்படின்றதையும் எங்கெல்லாம் நம்மளோட மௌனம் நம்மளையே காயப்படுத்தும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு கையாளுங்க. உங்களோட தேவைக்காகவோ இல்லைன்னா பொழுதுபோக்குக்காகவோ மற்றவங்களோட உணர்ச்சியிலையும் அவங்களோட அன்போடையும் என்றைக்குமே விளையாடாதீங்க. அதை நீங்கள் உணர்கிற காலம் வரும்போது நிம்மதி இல்லாத நிற்கதி இல்லாதவங்களாம் நிற்பீங்க. நீங்கள் தேவை அப்படின்னா உங்கள் காலில் கூட விழுவாங்க. உங்களோட தேவை முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கழட்டி விடுற செருப்பை மாதிரி உங்களை நடத்துவாங்க. அதை அவங்களோட சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு தான் தெரியும் அது பச்சை துரோகம் அப்படின்னு. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பொய்யுமே பார்த்தீங்கன்னா உங்களை மற்றவங்க முன்னாடி ஒரு நாள் தலை குனிய வைக்கும். அன்னைக்கு தான் தெரியும் நீங்கள் பொய் சொல்லி ஏமாற்றினது மற்றவங்களா இல்லை உங்களை தான் அப்படின்னு. வாழ்க்கை தத்துவம் அப்படின்றது வாழ்ந்தவங்க எல்லாருமே எழுதி வச்சது கிடையாது. வாழ்க்கையில் பல வழிகளை அனுபவித்த ஒரு சில பேரோட அனுபவங்கள் தான் வரிகளாக மாறின எல்லாரோட வாழ்க்கை தத்துவமும். எல்லாரோட வாழ்க்கை தத்துவமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இளமை காலத்திலேயே வாசித்து பார்க்குறதுக்கு கிடச்சிருது. ஆனால் அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்மளோட லைஃப்பில் அனுபவிக்கிறதுக்கு நம்மளோட முதுமை வரைக்கும் கடந்து செல்ல வேண்டியிருக்குது. உங்கள் மேலே யாருக்குமே அக்கறை இல்லை அப்படின்னு கலங்காதீங்க. படைச்ச கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத மறந்துடாதீங்க. மனுஷங்களோட அன்பை எதிர்பார்த்து மனசு உடஞ்சி போகிறத விட இறைவனோடு இணைகிறது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்பத்தை தரும். மற்றவங்களோட தப்பை கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் நம்மளோட தப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறது அப்படின்றது மிக கடினமான ஒரு விஷயம். யார் உங்களுக்கு தீமையை செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யுங்க. யார் பொய்யை சொன்னாலும் நீங்கள் உண்மையை மட்டுமே சொல்லுங்கள். அவங்கவுங்களுக்கு தேவையான வாழ்க்கை படம் அப்படின்றது அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். இது மாதிரி அடுத்தது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு அழுகை வந்துச்சு